சர்வதேச நாணய சந்தையில் வரலாற்றில் இல்லாத மாற்றம் நடந்துள்ளது. ஜப்பான் நாட்டின் நாணயமான யென் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பாதாளத்திற்கு போய்விட்டது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இதன் மதிப்பு 163.24 என்ற புள்ளியை தொட்டு சுமார் 40 ஆண்டுகளில் இல்லாத மிக குறைந்த நிலையை அடைந்துள்ளது. 1986ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜப்பானிய நாணயத்தின் மதிப்பு இந்த அளவிற்கு சரிவது இதுவே முதல் முறை. உலகளாவிய சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்ததும் அமெரிக்க அரசின் பத்திர ஈட்டல்கள் வீறுகொண்டு எழுந்ததும் இந்த மாபெரும் சரிவுக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றனர். வளைகுடா நாடுகளில் நிலவரம் நிச்சயமற்ற சூழல் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகளில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் அமெரிக்க டாலருக்கான தேவை திடீரென பெருமளவில் அதிகரித்துள்ளது. மற்றொரு புறம் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $91.99 எட்டியிருக்கிறது. இதனால் அமெரிக்காவின் நீண்டகால பத்திர ஈட்டல்கள் 5% கடந்ததால் உலக சந்தைகளை ஆடி போயிருக்கின்றனர். இதனால் யூரோ, பிரிட்டிஷ் பவுண்ட் மற்றும் ஆஸ்திரேலிய டாலர் போன்ற அனைத்து முக்கிய நாணயங்களும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளன. ஆனால் மற்ற உலக நாடுகளின் நாணய மதிப்பை விட மோசமாக பாதிக்கப்பட்டது ஜப்பானிய யென் தான். முன்னதாக டாலருக்கு எதிராக யென் மதிப்பு 160 கடந்த போது கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஜப்பான் அரசு தனது வரலாற்று சாதனையாக மிகப்பெரிய அளவிலான அந்நிய செலவாணி கையிருப்பை செலவழித்து சந்தையை மீட்டது. இருப்பினும் அந்த நிவாரணம் தற்காலிகமாகவே இருந்தது. நாணயத்தின் மதிப்பு மீண்டும் 163 கடந்துள்ள நிலையில் ஜப்பான் நிதி அமைச்சகம் மீண்டும் சந்தையில் நேரடியாக களமிறங்கி தனது சொந்த நாணயத்தை வாங்கக்கூடும் என்ற ஊகங்கள் பரவி வருகின்றன. நாணயத்தின் இந்த வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த ஜப்பான் மீண்டும் $10,000 கோடி செலவிட்டு எதிர்பாராத விதமாக சந்தையில் நுழையக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஏனெனில் அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்து வரும் அமெரிக்க அரசின் பத்திர ஈட்டல்களும் டாலரை வலுப்படுத்தி வருகிறது. ஜப்பானிய யென் நாணயம் இன்று 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தன் மிக குறைந்த நிலையை எட்டியிருக்கிறது. 2 மாதங்களில் இல்லாத உயர்வாக 5.15% எட்டியிருக்கிறது. கடந்த மே மாதத்திற்கு பிறகு தன் உச்ச அளவாக 4.64% தொட்டிருக்கிறது. உயர்ந்து வரும் அமெரிக்க பத்திர ஈட்டல்கள் டாலர் சார்ந்த முதலீடுகளை முதலீட்டாளர்களுக்கு கவர்ச்சிகரமானதாக மாற்றியுள்ளதால் யென் நாணயம் தொடர்ந்து பலவீனம் அடைந்து வருகிறது. இந்த சூழலில் ஜப்பானிய அரசு ஓய்வூதிய நிதியத்தின் சில வெளிநாட்டு முதலீடுகளை உள்நாட்டு சொத்துக்களை நோக்கி மாற்றலாம் என்று ஜப்பான் நிதி அமைச்சர் கூறிய கருத்துக்களால் யென் நாணயத்திற்கு கிடைத்த தற்காலிக ஆதரவும் தற்போது மறைந்துவிட்டது. எனவே ஜப்பான் அதிகாரிகள் மீண்டும் நேரடியாக சந்தையில் இறங்கி யென் நாணயங்களை வாங்குவார்களே என்பதில் கவனம் திரும்பியிருக்கிறது. HSBC வங்கியின் பகுப்பாய்வாளர்கள் ஜப்பான் விரைவில் மீண்டும் சந்தையில் தலையிடக்கூடும் என்று தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பேங்க் ஆஃப் ஜப்பான் வட்டி விகிதங்களை அதிரடியாக உயர்த்தினாலோ அல்லது அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி குறைப்பு பாதைக்கு திரும்பினாலோ ஒழிய வெறும் அரசாங்க தலையீட்டால் மட்டுமே நீண்டகால தீர்வை ஏற்படுத்த முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். அவர்களின் கணிப்புப்படி டாலர் யென் பரிமாற்ற விகிதம் 160-165 என்ற உயர் வரம்பிலேயே நீடிக்கும். அவ்வப்போது அரசு செய்யும் தலையீடுகள் மேலும் சரிவடைவதை கட்டுப்படுத்தினாலும் ஜப்பானில் நிலவும் எதிர்மறை உண்மையான வட்டி விகிதங்கள் டாலருக்கே தொடர்ந்து ஆதரவாக இருக்கும். ஜப்பானிய நிதி கொள்கை வகுப்பாளர்களுக்கு இந்த யென் வீழ்ச்சி மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மோதலால் எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நேரத்தில் பலவீனமான நாணயம் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் மற்றும் பிற பொருட்களின் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளது. இது பணவீக்க அழுத்தத்தை அதிகரித்து யென் நாணயத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திற்கும் பேங்க் ஆஃப் ஜப்பான் வங்கிக்கும் அரசியல் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஆனால் அவசரப்பட்டு வட்டி விகிதங்களை உயர்த்தினால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். எனவே பொருளாதாரத்தை பாதிக்காமல் இறக்குமதி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பேங்க் ஆஃப் ஜப்பான் ஒரு மிக நுட்பமான சமநிலையை பேண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது.